வணக்கம். நான் வைத்தியர் பாணி பேசுகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வைத்திய குறிப்பு, அதாவது வாய்வு. இதுதான் முக்கியமாக நீங்கள் சித்த வைத்தியத்தில் வாத பித்த கபம் சொல்லுவோமா இல்லைங்களா? அதுபோல் வாதம்னா காற்று. சில பேருக்கு வயிறு உப்பிக்கும், முதுகில் பிடிப்பு வரும், சில பேருக்கு கால்லாம் கிரயமாக போகும். எது வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, சாப்பாடு நல்ல ஜீரணமாக, உங்களுக்கு சளி தொல்லை, இந்த கபமெல்லாம் நீங்கள் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இது துணை மருந்தாக கூட பயன்படுத்துவாங்க. பேர் திரிகடுகு. இது நான் வச்ச பேர் சுமதி. இதில் என்னன்னு சொன்னால், திரிகடுகம் அப்படின்னு சொன்னால் சுக்கு மிளகு திப்பிலி, இதை திரிகடுகுன்னு சொல்லுவாங்க, திரிகடுகுன்னு கூட சொல்லுவாங்க. நான் வச்ச பேர் சுமதி. சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கை வாங்கிட்டு வாங்க, ஒரு 150 கிராம். தோலை நல்லா சுரண்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். நல்லா இடித்து அதை அரைச்சி சளிச்சு எடுத்து ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க. அதை போல் மிளகு இதை கொண்டு வாங்க, கழுவி காய போட்டு சட்டையில் போட்டு லேசாக வாசனை கிளம்ப வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ அதிகமாக போட்டு வறுத்தீங்கன்னா அது பொசுங்கி போயிடும். அதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கங்க, நல்லா சளிச்சிடுங்க 100 கிராம். அதுக்கப்புறம் அரிசி திப்பிலி. திப்பிலியில் பல வகை உண்டு. முறுக்கு திப்பிலி இருக்குது, கண்ட திப்பிலி இருக்குது, அரிசி திப்பிலி, யானை திப்பிலி இருக்குது. நம்ம அரிசி திப்பிலி இப்படி உடச்சிங்கன்னா நீட்டி குச்சி குச்சியாக நீட்டாக இருக்கும். இப்படி கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா அரிசி மாதிரி கொட்டும். அதனால் அரிசி திப்பிலி நல்ல காரம் உடையது. அது கபத்தை போகக்கூடியது, வாயுவெல்லாம் போகக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அது நல்லா கழுவி காய போட்டு லேசாக உடச்சிட்டு சட்டில் போட்டு லேசாக வாசனை கிளம்ப வறுத்துங்க. சுலபமான இதை நான் சொல்கிறேன். இதை வைத்திய முறைப்படி பக்குவப்படுத்துகிற இன்னும் கொஞ்சம் வேறு முறைகள்லாம் உண்டு. இது சுலபமாக வீட்டில் செய்கிறது. அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம், இதில் ஒரு 100 கிராம், இதில் ஒரு 100 கிராம், மூணையும் ஒன்றா சேர்ந்து பிளெண்டர்லேயோ இல்லை பெரிய டப்பாவில் போட்டு நல்லா அப்படி குளுக்குனிங்கன்னா எல்லாம் ஒன்றாயிரும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 5.5 பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில், எல்லா வீட்லேயும். அதில் கூட எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோ, ஒரு 50 கிராம். இதை எடுத்து அப்படியே டைட் பண்ணி கூடிய குளிர்பதன பெட்டின்னு சொல்லக்கூடிய ஐஸ் பெட்டியில் வச்சுருங்க. அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு, இல்லைன்னா சிட்டிக்கை, குழந்தையாக சிட்டிக்கை இப்படி இப்போ சிட்டிக்கை எடுத்து தேனில் குழச்சி கொடுங்க. சளி போகும், அதில் வாயு போகும், நல்ல சாப்பாடு ஜீரணமாகும். சில பிள்ளைங்க குளிர்ந்து அவனுக்கெல்லாம் கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகரிக்கும். பெரிய ஆள் இருந்தால் 1/4 டீஸ்பூன். பத்தலையா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம், கூட்டி குறைச்சிக்கலாம், தப்பே எதுவும் பண்ணாது. தினம் சாப்பிட்றவங்க சோத்தில் சும்மா திரிகடி பாருங்கள். இதான் 3 கடி, 1 2 3 திரிகடின்னு அப்படி எடுத்து போட்டு சோத்தோடு போட்டு நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைக்கால சிட்டிகை இப்படி அவளுக்கு கொடுக்கலாம். இந்த திரிகடுகம் அல்லது திரிகடுகு, இந்த சுமதி என்று சொல்லக்கூடிய சூரணம் எல்லா காலங்களிலும் பயன்படும். மழை காலங்களில் மிக அதிகமாக இது பயன்படுத்தக்கூடியது. சளி பிடிக்காமல் இருக்க சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய திரிகடுகம்.